எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட 239வது வீடியோவில் அந்த கர்ம யாத்திரா போன வீடியோவில் சொன்ன அந்த கர்ம யாத்திரையோட முடிவை பற்றி இப்போ பேச போகிறோம். அதாவது இந்த பழைய கர்மா கணக்குகளை கழிக்கிறதுக்காக தான் சத்குரு 1996 டிசம்பர் 26 ஒரு யாத்திரை ஒரு பயணத்துக்காக ரெடி பண்ணார். அதெல்லாம் நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். ஒரிசா போனார், சம்பல்பூர் போனார், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் வந்தார், ராய்காடு போனாங்க. அந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சிவன் கோயில் தான். சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்து தியானம் பண்ணாங்க. அந்த மரத்தை பார்த்தது அதெல்லாம் போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ கடைசியாக அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு கர்மா கணக்கை கழிக்கிறதுக்காக எடுத்த யாத்திரைங்கிறதுனால இதை சத்குருவே இதை கர்ம யாத்திரான்னு தான் சொல்கிறார். ஓகேயா? அப்போது நானும் அதே தான் அந்த டைட்டிலே கொடுத்துட்டேன் வீடியோவுக்கு. இதில் 6 ஸ்டேட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வண்டி. 12 நாள் இந்த யாத்திரை. திருப்பியும் அதே இடத்துக்கு போன இடத்துக்கே அங்கங்கே போய் வந்திருக்காங்க. இப்போ திரும்பும்போது மத்திய பிரதேஷ்லேருந்து திரும்பும்போது கோயம்புத்தூருக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்திருக்கலாம். ஆனால் சத்குருவோட மனசு சொல்லுது, நீ ஆந்திரா போகணும். அப்போ அவருக்கு அந்த இடமெல்லாம் சரியாக பேர் ஞாபகம் இல்லை. அப்போ பாரதிகிட்ட கேட்குறாங்க, நீங்களாம் விசாகப்பட்டினத்தில் தானே இருக்கீங்க, ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பற்றியெல்லாம் வர்ணிக்கிறாரு. ஆனால் பாரதிக்கு ஒன்றுமே புரியல. இல்லை சார், எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் சத்குருவோட உள்ளு உணர்வை வச்சு வண்டியை ஓட்டுறார். நேராக கடப்பாங்கிற இடத்துக்கு வர்றார். ஆந்திர பிரதேஷில் உள்ள கடப்பாங்கிற இடத்துக்கு வர்றார். இந்த கடப்பா அங்கேயும் ஒரு சிவன் கோயில். நேராக அந்த சிவன் கோயிலுக்கு தான் விடுறார் வண்டியை. இந்த கடப்பா சிவன் கோயிலை பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நிறைய தடவை சொல்லியாச்சு இது வரைக்கும். அதாவது சத்குரு ஸ்ரீ பிரம்மா, அதாவது இவரோட முந்தின ஜென்மத்தில், இப்போ இருக்க சத்குருவோட முந்தின ஜென்மத்தில் சத்குரு ஸ்ரீ பிரம்மான்னு அவரை அழைச்சிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப தீவிரமாக அந்த தியானலிங்கத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான், அதுக்கு வேண்டின ஏற்பாடுகள் பண்ணும்போது தான் அவருக்கு பப்ளிக்லேருந்து சப்போர்ட் கிடைக்காம அவரை கோயம்புத்தூர்லேருந்தே நாடு கடத்தப்பட்டார்னா என்ன, கோயம்புத்தூர்லேயே இருக்கக்கூடாது, உங்களை இங்கே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. அப்போ தான் சத்குருவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதாவது சத்குரு ஸ்ரீ பிரம்மாவுக்கு பயங்கர கோபம். அங்கேருந்து தான் அவரும் அவரோட சிஷ்யனான விபூதி 2 பேரும் தான் ஓடுன்னு ஓடுறாங்க. ஓடி வேகமாக நடந்து ஓடி கோயம்புத்தூர்லேருந்து கடப்பாவுக்கு வராங்க. கடப்பாவில் தான் ஒரு சிவன் கோயிலில் இவங்க 2 பேரும் தஞ்சம் புகுந்து அங்கே கொஞ்ச நாள் இருக்காங்க. அது வேறையும் 1-2 விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த கடப்பாவில் இருக்க, அதாவது ஆந்திர பிரதேஷில் இருக்க கடப்பாங்கிற ஒரு இடத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு இவங்க அந்த பர்டிகுலராக அந்த சிவன் கோயிலுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா, ஸ்ரீ பிரம்மாவோட குரு பழனிசாமியும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கார். ஸோ இதெல்லாம் இந்த எனர்ஜியால் கனெக்டடு. ஓகேயா? அந்த தேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு இடத்துக்கு, பழைய இடத்துக்கு போகிறோம், அதே இடத்துக்கு திருப்பி போகிறோம், அதெல்லாம் ஞாபகம் வருது. அதுங்கிறதெல்லாம் பழைய ஜென்மத்தில் நடந்தது, இந்த ஜென்மத்திலே இல்லை, முந்தின ஜென்மங்களில் நடந்தது அப்படியே ஞாபகம் வருது. ஓகே, அந்த ஞாபகத்தை வச்சு தான் அவர் அந்த கோயிலுக்கு வண்டியை ஓட்டுறாரு, அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே பாரதிக்கு இந்த இடம்லாம் ரொம்ப புதுசாகவே தோணலை, எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது, எல்லாம் பழைய ஞாபகம் வருது பழைய ஜென்மத்தில். அதில் பாரதிக்கு அந்த பழைய அந்த ஸ்ரீ பிரம்மாவும் பாரதி இந்த விபூதிங்கிற சிஷ்யனாகவும் இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நாடு கடத்தப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்,
பப்ளிக்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஊரே அவங்களுக்கு எதிராக திரண்டு வரும்போது இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க 2 பேரும், அந்த குருவும் சிஷ்யனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் பாரதிக்கு வருது. வரும்போது என்னோடய குரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு, அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? அடிமேல அடி வாங்கி இல்லை போன ஜென்மம் நாங்கள் போன ஜென்மத்தை கழிச்சிருக்கோம். அதனால் இந்த ஜென்மத்திலையாவது இந்த சத்குரு பண்ண போகிற தியானலிங்கத்துக்கு நான் முழு மூச்சாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த தடவை அந்த அந்த தோல்வியை தழுவ விடமாட்டேன். என் குருவுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பழசெல்லாம் முன் ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பாரதிக்கு ரொம்ப கோபம், வெறுப்பு, வெறி. எப்படியாவது இந்த ஜென்மத்தில் இதை நான் என் குரு செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு நான் கட்டாயமாக கடைசி வரைக்கும் நான் கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அதெல்லாம் அவங்க கண்ணில் அப்படியே தெரியுது. இப்போ விஜி பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கோவிலில் இருக்கும்போது ஸ்ரீ பிரம்மா அதாவது பாரதியோட கண்ணை எனக்கு நேருக்கு நேர் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கோபம், எரிச்சல், வெறுப்பு, போன ஜென்மத்தில் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் நினச்சி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுத்தனமான ஒரு வேகம் அதுதான் அவங்க கண்ணில் அப்படி தெரிஞ்சிருக்கு. அதை தான் விஜய் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, 2வது இந்த கர்ம யாத்திராங்கிறது உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஏன்னா விஜயோடையும் பாரதியோடையும் பழைய கர்மா கணக்குகள் எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் சத்குரு இந்த ட்ரிப்பே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே தீர்ந்துட்டுருக்கு. அப்போ இவங்க 2 பேரோட எனர்ஜி லெவலும் சத்குரு நினச்ச மாதிரி ஒரே மாதிரி merge ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, இவங்க 3 பேரும் அங்கே சிவன் கோயிலேருந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரும்போது சத்குருவோட பொண்ணு பாரதியை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மான்னு கூப்பிடுதான். அப்போ அது குழந்தை அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயோட எனர்ஜி லெவலும் பாரதியோட எனர்ஜி லெவலும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இதுக்காகத்தான் சத்குரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார். அது மட்டும் இல்லை, அது ஒரு குழந்தை முகாந்திரம் அது இயற்கை சத்குருவுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இவங்க 2 நீ என்ன ஆசைப்பட்டியோ அது மாதிரி நடக்குதுப்பா. அதாவது 2 பேரோட எனர்ஜி லெவலும் merge ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குது. அப்புறம் சத்குரு 2 பேர்கிட்டையும் சொல்கிறார், விஜய்கிட்டையும் பாரதிகிட்டையும். இது பாருங்கள், ஃபெப்ரவரி பௌர்ணமி அல்லன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா மார்ச் பௌர்ணமிக்குள்ளே தியானலிங்கம் நம்ம பிரதிஷ்டை பண்ணி இருக்கணும். அதுக்கு நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துழைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் பண்ணலாம், சத்தியம்தான். நீங்கள் சத்தியம்னு சொல்லி சும்மா சொன்னால் பரவாது, வாய் விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு 3 தடவை இவங்க 2 பேரையும் சொல்ல வைக்கிறார். ஏன்னா சத்குருவுக்கு என்னமோலாம் நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே தெரியுது. ஆனால் அது வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறாரே தவிர அவருக்கு உள்ளே எல்லாம் தெரியுது. இந்த கர்ம யாத்திரா பிளான் பண்ணதெல்லாம் கூட ஒரு பர்பஸ்க்காக தான், ஒரு உள்நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்காரு. ஓகே, அப்போ இவங்க 2 பேரும் வாய் விட்டு 3 தடவை சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அதாவது அதுக்காக தான் நம்மள்கிட்ட பெரியவங்கள்லாம் என்ன சொன்னாங்க, வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வரக்கூடாது, மற்றவங்கள கோபத்தில் சபிக்கக்கூடாது, என்னை வைத்தறிச்சலில் எதுவும் வார்த்தைகளை கொட்டக்கூடாது அப்படின்னு எல்லா மதங்கள்லேயும் பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம கோபத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ யாரோ ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அது தெரியும்போது நமக்கு அவ்வளோ ஆங்காரம்னா
கோபம், ஒரு வேகம், அதில் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டானே, நாசமாக போக, அப்படி போக, இப்படி போக அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கோபத்தில் அந்த வார்த்தைகள்லாம் வருது, அந்த சூடான வார்த்தைகள் வருது. ஆனால் அதை வரக்கூடாது அப்படிங்கிறத பெரியவங்க நல்லா தெரிஞ்சு வச்சதுனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் வாயில் மனசுக்குள்ளேயும் நினைக்கக்கூடாது, வாயாலையும் ஒரு வார்த்தை வெளியே அசிங்கமாக பேசக்கூடாது. அசிங்கம்னா என்ன? மற்றவங்கள பற்றி தரக்குறைவா, மற்றவங்கள சாபம் விடுற மாதிரியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம அது நீங்கள் அதாவது பேசப்படுற வார்த்தைக்கு பவர் உண்டு. நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் உண்டு. அதனால தான் சத்குரு இவங்க 2 பேரையும் 3 தடவை வாய் விட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால அதே சமயத்தில் இப்போ முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம கெட்டதாக ஏதாவது சபிச்சிட்டோன்னா இந்த என்ன ததாஸ்து, அதாவது ஒரு தேவதை நம்ம பேசுகிறது, நம்ம நினைக்கிறது, நம்ம வார்த்தைகளை எல்லாம் கண்காணிச்சிட்டே இருக்கோம். இடையில அந்த தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லும். எப்போ அந்த ததாஸ்து சொல்லுதோ அந்த நிமிஷம் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதனால தான் அப்படியெல்லாம் அவங்க எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா, உண்மையிலே தேவதை இருக்கா, ததாஸ்து இருக்காங்கிறது இல்லை விஷயம். அங்கே நம்ம கவனிக்க வேண்டியது வார்த்தைகளை கொட்டக்கூடாது. எஸ்பெஷலி சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு நல்ல வார்த்தைகள் வருது, எஸ்பெஷலி கோபமாக இருக்கும்போது, ஆத்திரத்தில், கவலையில், துக்கத்தில், கோபத்தில் வாயிலிருந்து வார்த்தைகளை கொட்டிட்டோம்னா திருப்பி அதை அள்ள முடியாது, எடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ததாஸ்து தேவதை அது இதுன்னு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு, அதுக்கு எனர்ஜி உண்டு. ஓகே, அந்த மாதிரி சத்குரு இவங்க 2 பேரையும் சொல்ல வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. ஆசிரமத்துக்கு போய் அதான் இப்போ தான் நல்லபடியாக சத்குரு எதிர்பார்த்த அளவுக்கு பாரதியோட எனர்ஜியும் விஜயோட எனர்ஜியும் ஒன்றா மேர்ஜ் ஆகுது, ஒன்றா சங்கமிக்க தொடங்குது. ஓகே, அப்போது திருப்பி ஆசிரமத்துக்கு வராங்க. அதாவது இந்த கர்ம யாத்திரைங்கிறது 6 மாநிலங்களில் நடத்தியிருக்காரு. ஒரிசா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ஆந்திரா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா கடைசியில் கோயம்புத்தூருக்கு சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 12 நாள் எடுத்திருக்கு இந்த கர்ம யாத்திரை முடியறதுக்கு. கர்ம யாத்திரை முடிஞ்சோடனே திருப்பியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக தியானம் பண்ணுறாங்க. அந்த தியானலிங்கம் உருவாக்குறதுக்கான முயற்சியில் திருப்பியும் ஈடுபடுறாங்க. ஏன்னா இந்த கர்மா கணக்கெல்லாம் கழிஞ்சாச்சு. அப்போ நிறைய கர்மாக்கள், நெகட்டிவ் கர்மாக்கள்லாம் கழிஞ்சதுனால இவங்க 2 பேரும் இன்னும் தயாராகிறாங்க. அதாவது ரெடி ஆகிறாங்க, அதாவது ஃபிட் ஆகிறாங்க. தியானலிங்கத்துக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு அவங்க நல்ல ரெடியாக இருக்காங்க. அப்போது ரூமில் ஒரு மூலையில் விஜயை உட்கார வைக்கிறாரு, ஒரு மூலையில் பாரதியை உட்கார வைக்கிறாங்க சத்குரு. ஒரு அந்த ரூம் நடுவில், இந்த முக்கோண வடிவில் நடுவில் சத்குரு உட்காந்துருக்காரு. சத்குருவை சுற்றியும் அந்த இடத்துல ஆசிரமத்திலேருந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மெடிடேஷன் முடிஞ்சு வெளியே வந்தவங்க அன்றைக்கி சொல்லியிருக்காங்க, பா இன்றைக்கி மெடிடேஷன் சூப்பர், அவ்வளோ அபாரமாக இருந்திருக்கு, அவ்வளோ சக்தி மிகுந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த அபாரமான சக்தி, அதாவது இவங்க 2 பேரும் இந்த கர்ம யாத்திரை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், அதாவது கர்ம அழுக்குகளெல்லாம் போயிடுச்சு, நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாம் கழிச்சிட்டாச்சு. அதனால அங்கே அவ்வளோ ஒரு பவர். அதுதான் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்கெல்லாம் அங்கே மெடிடேட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறாங்க, என்ன இந்த தடவை மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. சரி, இப்போ போயாச்சா, எல்லாம் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு, எல்லாம் பழைய மாதிரி மெடிடேஷன்லாம் ஆரம்பித்தாச்சு. அப்போ பாரதிக்கு விசாகப்பட்டினம் போகணும். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக 2வது பசங்களையெல்லாம் அண்ணா வீட்டில் எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்காங்க ஹைதராபாத்தில், அவங்கள கூப்பிடணும்.
அவங்களுக்கும் பிள்ளை குட்டி கடமை குடும்பம் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இவங்க வந்து விசாகப்பட்டினத்துக்கு போகிறாங்க குடும்பமாக, ஃபேமிலியோட. அப்போது அதில் பாரதியோட ஒரு நாத்தனார் சொல்கிறாங்க, இந்த கோதாவரி நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே வெங்கண்ணா பாபு அப்படின்னு ஒரு சாது இருக்கார். ரொம்ப நல்ல ஒரு சாது. அவர் சனிக்கிழமை சாயங்காலம் பப்ளிக்கு தரிசனம் கொடுப்பார். அப்போ நமக்கு எப்படியும் அவரோட ஆசிரமத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு நாத்தனார் சொல்கிறாங்க. பாரதிக்கு அதில் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் பெருசாக நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் எல்லா ஃபேமிலியோடு போகும்போது நான் மட்டும் வரமாட்டேன்னு எப்படி சொன்னேன். இப்போ நமக்கும் அது சில இடங்களுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை இருக்கும். நம்ம ஃபேமிலியோடு போகும்போது ஒரு பெரிய குரூப்பாக போவோம். சிலவங்களுக்கு சிலது வேணும்பாங்க, சிலவங்க சில இடத்துக்கு போக வேண்டாம்பாங்க. அந்த மாதிரி அபிப்பிராய வித்தியாசங்கள்லாம் வரும் இல்லையா. அப்படி பாரதிக்கு அந்த வெங்கண்ணா பாபுவெல்லாம் போய் பார்க்குறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் ஃபுல் ஃபேமிலியே போகணும்னு சொல்லும்போது இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரமத்துக்கு போகிறாங்க. சனிக்கிழமை இந்த வெங்கண்ணா பாபுங்கிறவர் பகல் பூரா மெடிடேஷனில் இருந்து சாயங்காலம் தரிசனத்துக்கு வெளியே வருவார். அப்போ பொதுமக்கள்லாம் அவரை பார்க்க வந்தவங்களாம் ஒன்றா கூடியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள டவுட்டெல்லாம் கேட்பாங்க, அதுக்குண்டான பதிலெலாம் சொல்லுவார். அந்த டைமுக்கு தான் இவங்களும் போயிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களாம் கேட்குறாங்க, அவரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிகிட்ருக்காரு. கடைசியில் இந்த பாரதியோட டேர்ன் வரும்போது பாரதி ஒன்றுமே கேட்கல, பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்த நாத்தனார் இப்படி செய்கிறாங்க. கேளு உன்னோட டேர்ன் வந்திருக்கு, நீ தான் கேள்வி கேட்கணும், இப்போது கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பாரதி ஓகே சரி கேட்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட குரு ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக புறப்பட்டுருக்காரு, அதில் இடையில நிறைய தடைகள் வர்ற மாதிரி இருக்குது, அது நடக்கும்ல அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. வேறு எதுவுமே கேட்கல. என்னோடய குருநாதன் நல்ல ஒரு விஷயத்துக்காக புறப்பட்டுருக்காரு, அதில் தடைகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் பாரதிக்கு ஜென்மமாக உண்டான வருத்தம், நடக்கலையேங்கிற ஒரு வருத்தம். அப்போ இந்த ஜென்மமாவது அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், அதை மட்டும்தான் கேட்டாங்க. வெங்கண்ணா பாபு ரொம்ப நேரம் கண்ணை மூடி உட்காந்துருக்கார். அதுக்கப்புறம் பதில் சொல்கிறார். அதாவது இந்த வெங்கண்ணா பாபுங்கிறவர் சத்குருவெல்லாம் பார்த்ததில்லை. அப்போ அவர் கண்ணை மூடி உட்கார்ந்ததுக்கு அர்த்தம் கண்ணை மூடி தியானத்தில் பார்க்குறாருன்னு அர்த்தம். அவர் என்ன சொன்னார்னா, உன்னோட குரு சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை, அவர் இந்த சமுத்திரத்தை விட பெரியவர். அவர் ஒரு நல்ல காரியத்துக்கு தியானலிங்கம் பண்ணுறதுக்காக புறப்பட்டுருக்காரு, நடக்கும். ஆனால் அதில் நிறைய இன்னும் கொஞ்சம் தடைகள் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தடைகள் வரும், தாமதம் ஏற்படும். அதாவது தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அவரோட ஹெல்த்து பாதிக்கும். அவரோட ஹெல்த்து பாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு இத்தனையும் அவர் கண்ணை மூடி தியானத்தில் தெரிஞ்சு சொல்கிறார். சத்குருவை பார்த்ததே கிடையாது. அப்புறம் பாரதியை பார்த்துட்டு, நீ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக புறப்பட்டுருக்க, பரவாயில்ல, அதே அந்த வழியிலேயே நீ பயணம் பண்ணிக்கோ, உனக்கு நல்லது தான் அது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விசாகப்பட்டினம் வீட்டுக்கு வந்தாச்சு. பாரதிக்கு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இது சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனசஞ்சலம். எப்படியும் 2 பேரையும் கூப்பிட்டு, சத்குருவும் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாங்க, விஜயும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அரசல் புரசலாக இந்த மாதிரி வெங்கண்ணா பாபு சொன்ன விஷயத்த விஜய்கிட்ட பேசுகிறார். உடனே விஜயும் சொல்கிறாங்க, ஆமாம், இப்போ சத்குருவுக்கு மனசில் என்னமோலாம் கடந்து ஓடுது. அதாவது ஏதோ
தடைகள்லாம் வரப்போகுதுன்னு அவர் நினைக்கிறார் போல இருக்குது. என்னமோ அவருக்கு மனசில் எதெல்லாமோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரோட ஹெல்த்தில் கூட ஏதோ கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், எல்லாமே அவருக்கு தெரியுது, முன்ன மாதிரியே இல்லை இப்போது அப்படின்னு விஜயும் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்போது பாரதி வந்து அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கர்ம யாத்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்குருவோட ஒரு கசினோட வெட்டிங் வருது, கல்யாணம் பெங்களூரில். அதுக்கு சத்குருவும் விஜயை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷமும் ஏதோ அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ஜாலியாக அவங்க வாழ்க்கையை ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஆசிரமத்தோட அடிக்கல் பொன்னாட்டி அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ஆரம்பித்தாரோ அதிலேருந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க 2 பேருமே. அப்போது ஆசிரமம், அதோட கட்டட வேலைகள், அது தியானம், இந்த 90 நாள் ப்ரோக்ராம், இந்த தியானலிங்கம் உண்டாக்குறது, அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறது, அப்படி 1 2ன்னு இல்லை, ஏகப்பட்ட வேலையில் இந்த சோஷியலைசிங் நம்ம சொல்லுவோம்ல, அது இவங்க 2 பேர்த்துக்கும் கம்ப்ளீட்டாக இல்லாமலே போயிடுச்சு. சோஷியலைசிங்னா என்ன? இப்போ பொங்கலுக்கு 4 நாள் லீவ் வருதுன்னா 2 நாள் நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போவோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், நம்ம சொந்த பந்தங்களையெல்லாம் போய் பார்ப்போம். அதே மாதிரி அவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் எல்லா சமூகத்துலேயும் இருக்குது. அதுக்கு பேர் தான் சோஷியலைசிங் அப்படிம்பாங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த 12 வருஷத்தில் சத்குருவும் விஜயும் அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஆல்மோஸ்ட் கட்டான மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு சோஷியலைசிங்க்கு உண்டான டைம் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் பிஸின்னு அந்த ஆசிரமத்தோட வேலையை, இந்த ஆளுங்களை செலக்ட் பண்ணுறது, தியானலிங்கம் பண்ணுறது, அந்த இதுலேயே அவங்க 2 பேரும் மூழ்கிட்டாங்க. அதனால் சத்குரு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கார். அவருக்கு ஏதாவது மனசில் தெரிஞ்சிருக்கும். அதுதான் விஜயை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ கல்யாணத்தில் 12 வருஷம் கழித்து இப்போ தான் எல்லோரும் விஜயெல்லாம் பார்க்குறாங்க. விஜயோட முகம்னா அவ்வளோ தேஜஸாக இருக்குது. ஒரு முழு நிலவு மாதிரி அப்படியே ஷைன் ஆகுது. ஏன்னா அவங்க அப்போ கர்மா கணக்கெல்லாம், நெகட்டிவ் கர்மாலாம் போயிடுச்சு. நிறைய தியானம் பண்ணுறாங்க, சாதனை பண்ணுறாங்க. அதோட பொலிவு, அதோட சைதன்யம் நமக்கெல்லாமே தெரியும். நம்மளும் அப்படி தியானம் பண்ணோம்னா, நம்ம அப்படி சாதனை பண்ணோம்னா, நம்மளை அறியாமலே நம்ம முகத்தில் அந்த ஒரு பிரகாசம், சைதன்யம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாது, நம்மளை பார்க்குற மற்றவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விஜயை நிறைய பேர் பார்த்துட்டு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி சத்குருட்ட எல்லாம் கேலி பேசுகிறாங்க. சும்மா இல்லை, இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபு கிடச்சனால தான் எங்களையெல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை நீ, அப்படி இப்படின்னு தமாஷா எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சத்குரு வந்து விஜயோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் விஜயை கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது இதில் ஜனவரி ஆயிடுச்சு, 1997 ஜனவரி 22ஆம் தேதி. அதுங்காட்டியும் பாரதியும் கோயம்புத்தூருக்கு திருப்பி வந்துட்டாங்க. அப்போது கோயம்புத்தூரில் ஒரு நாள் நைட்டு விஜய் வந்து பாரதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை உள்ளே கூப்பிட்டு விஜய்க்கு டின்னர்லாம் போடுறாங்க. விஜய் வந்து கொஞ்சம் பொங்கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஏதோ பிரசாதம்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் 23ஆம் தேதி, ஜனவரி 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு. பாரதிக்கு அன்றைக்கி ஆசிரமத்துக்கு போகவே முடியல. ஏன்னா பாரதியோட குழந்தையோட ஸ்கூல் ப்ரோக்ராம் ஏதோ இருக்குது. அப்போ அதுக்கு போகிறதுக்காக தான் பாரதி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அன்றைக்கி ஆசிரமத்துக்கு போகிறதாவே அவங்களுக்கு பிளான் இல்லை. விஜயும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அன்றைக்கி. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் அங்கே ஸ்பெஷலாக நமக்கெல்லாமே இந்த தியானலிங்கம் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பார். அதாவது அமாவாசைக்கு நைட்டு 12 மணிக்கு
தியானலிங்கம் இருக்கிற இடத்துல போய் ஜென்ஸுக்கு தியானம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பார். அதே மாதிரி லேடிஸ்க்கு பௌர்ணமி அன்னைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பார். இப்போ இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால நாங்கள்லாம் போகும்போது ஒரு தடவை நான் பிரதோஷத்துக்கு போனேன். அதாவது பிரதோஷ டைமில் அந்த 4:30 to 6:30 அங்கே தியானலிங்கத்துக்குள்ளே உட்காந்து அந்த வளாகத்தில் உட்காந்து தியானம் பண்ணணுங்கிறதுனால அப்படி பிளான் பண்ணேன். ரெண்டாவது, நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போகும்போது வேணும்னே பௌர்ணமிக்கு போனோம். பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது 3-4 நாள் நாங்கள் தங்கினோம். அதில் ஒரு நாள் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முந்த, ஒரு நாள் பின்ன அப்படியே தங்கினோம். அங்கே பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் என்னமோலாம் விசேஷம். அந்த லிங்க பைரவி கோயிலுக்கு முன்னாடி பாட்டு, டான்ஸு என்னமோலாம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஈஷாவில் அந்த தியானலிங்கத்துக்கு முன்னாடி மிட்நைட்டு 12 மணிக்கு, மற்ற நாள்லாம் 9 மணியோட கதவை சாத்திடுவாங்க. ஆனால் மிட்நைட்டில் திருப்பி திறப்பாங்க. நம்ம அதே மாதிரி நானும் அங்கே போயிருக்கேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் காலையில் ஒரு 6 மணிக்கு போனோம்னா வெளியே செம்பில் பால் வச்சுருப்பாங்க. நம்ம பால் வாங்கிட்டு படி ஏறி தியானலிங்கத்துக்கு மேலே போய் உட்காந்து இப்படி ஊற்றி அபிஷேகம் பண்ண முடியும். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஜனவரி 23 பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. பாக்கி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். ஓகே, பாக்கி விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.